ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட போலாம். வணக்கம் சார். வணக்கம் புவனேஸ்வரி. சார், இன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பு தான் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த திட்டம் யாருக்கு பலன் தரும்? அரசு ஊழியர்களுக்கு இதனால் மிகப்பெரிய பலன் இருக்கா? இல்லை, இது பேசுபடு பொருளாக ஆக்கப்பட்டிருக்குது, மாற்றப்பட்டிருக்கு, அதுவாக ஆகலை. என்னன்னா அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல் வாக்குறுதியில் அவங்க சொன்ன வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது என்னன்னா, எந்த விதமான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே 2003க்கு முன்னாடி கிடைச்சிக்கிட்டு இருந்த மாதிரி அந்த பென்ஷன்ஸ் கிடைக்கிறது தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இது இப்போ ஒரு டாப்ஸுங்கிறத கொண்டு வந்துட்டு தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது இது புதுதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பென்ஷன் ஸ்கீமை ஒழிய பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இந்த இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. அப்போ இதுல இந்த ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் கூட நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அல்வா கொடுக்கறது, ஸ்வீட் கொடுக்கறது, கொண்டாடுறதெல்லாம் அவங்க நிர்வாகிகள் தாங்கள் ஏதோ ஜெயிச்சிட்டோம், அரசாங்கத்துக்கிட்ட போராடி ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு அவங்க பேரை காப்பாத்துறதுக்காக ஒரு கட்டமைப்பு கட்டுறாங்க. ஆனா அந்த ஜாக்டோ ஜியோவில் இருக்கக்கூடிய மெம்பர்களுக்கு எல்லாமே இது பெரிய தோல்வியா தான் இருக்குது. ஏன்னா அவங்க கேட்டது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு. அப்ப கேட்டதையே கிடைக்க பெறாம நீங்க போய் எந்த இடத்துல போய் நீங்க இதை வெற்றின்னு சொல்ல முடியுங்கிறது தான் இன்னைக்கு ஜாக்டோ ஜியோல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க. இந்த ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் ஏன் இந்த அளவுக்கு அரசாங்கம் பக்கத்துல சாஞ்சுக்கிட்டு அரசாங்கம் தான் அல்வா கொடுக்குதுன்னு நமக்கு பார்த்தா ஜாக்டோ ஜியோ ஊழியர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து ஜாக்டோ ஜியோ மெம்பர்களுக்கு பூரா அல்வா, பெரிய அல்வாவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு ரொம்ப எல்லா வலைதளங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோபத்துல இருக்காங்க அரசாங்க ஊழியர்கள். அரசாங்கத்து மேல மட்டும் இல்ல, குறிப்பா இந்த ஜாக்டோ ஜியோனுடைய நிர்வாகிகள் மேல பெருத்த கோபத்துல இருக்காங்க, அதிருப்தியில இருக்காங்க. அதுல அவங்க இன்னொன்னு சொல்றது என்னன்னா, இப்ப இதுல இந்த ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளா இருந்து இந்த மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட போய் நெகோசியேஷன் பேசுறதுல எத்தனை பேர் இப்ப கரண்டா இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ் சொல்றாங்க, அந்த சிபிஎஸ்ல எத்தனை பேர் மெம்பரு? அதுல நிறைய பேரெல்லாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல வாங்குறவங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இப்ப இதை எப்படி வெற்றியா அவங்கனால அதை பார்க்க வருதாங்கிறதே புரியல. அப்ப நம்மளுடைய வலியும் வேதனையும் இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியலையா, புரிஞ்சுக்கலையா, இல்ல புரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? அரசாங்கத்துக்கு இப்ப தேர்தல் வேற வருது இப்ப 2-3 மாசத்துல. அப்ப அந்த தேர்தலுக்காக அரசாங்கத்துக்கிட்ட இவங்க ஏதாவது ஒரு வகையில எந்த விதமான வெற்றி இந்த ஜாக்டோ ஜியோனுடைய நிர்வாகிகளுக்கு கிடைச்சிருக்குது, அந்த மெம்பர்களுக்கு கிடைக்கல, நிர்வாகிகளுக்கு ஏதோ வெற்றி கிடைச்சிருக்கு. அது என்ன வெற்றிங்கிறது தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, கடைசி மாத சம்பளத்திலேருந்து 50% ஓய்வூதியம் வழங்கப்படும்ன்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கும் போது இதை அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு லாபமாக பார்க்கலாம். ஏற்கனவே அவங்க ஏற்கனவே அதிருப்தியில் இருக்க மாதிரியான செய்திகள்லாம் இருக்கும்போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு துறையினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த போராட்டங்களை எல்லாம் நிறுத்துவதற்கான செயலா, இல்லைன்னா இது உண்மையாகவே எந்த அளவுக்கு பலன் தரும் அரசு ஊழியர்களுக்கு? இல்லை, இப்படி தான் இவங்க இந்த ஒரு ஒரு லைனில் வச்சுக்கிட்டு தான் பாருங்கள், வாங்குகிற சம்பளத்துலேருந்து பாதி சம்பளம் உங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மக்களை குறிப்பாக அரசாங்க ஊழியர்களை ஒரு திசை திருப்பி வைக்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்டுங்கிறது எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்னுடைய இன்டெப்த்து நெட்டிகிரிட்டிஸ் தெரியுமானா தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பென்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ட்ரான் சேலரியில் 50% பென்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30 வருஷம் நீங்கள் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த 50% சேலரி உங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும். அதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க ஃபுல் பென்ஷன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் இன்னைக்கு கவர்மெண்ட்ல ரிட்டையர்மெண்ட் ஏஜ் உதாரணத்துக்கு 60 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 60 வயசுல ரிட்டையர் ஆகும்போது ஒருத்தர் 30 வருஷ சர்வீஸை அவர் முடிச்சிருக்கணும்னா 30 வயசுல அவர் அரசாங்க உத்தியோகத்தில் சேர்ந்திருக்கணும். அப்போ 30 வருஷத்துல ஒருத்தர் அரசாங்க உத்தியோகத்தில் சேர்ந்திருந்தா தான் அவரு 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அந்த 30 வருஷ சர்வீஸ் பீரியடை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி கம்ப்ளீட் பண்ற நபருக்கு மட்டும்தான் இந்த 50% சேலரி பென்ஷனா கிடைக்கும். அதுவும் இல்லை, இந்த 50% சேலரிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் வெறும் பேசிக் மட்டுமா, இல்ல பேசிக் பிளஸ் டிஏ ரெண்டையும் சேர்த்தியாங்கிறது தெரியல. காரணம் என்னன்னா,
இப்ப இன்னைக்கு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், அதாவது சிபிஎஸ்ன்னு இப்ப நடைமுறையில இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பிடித்தம் செய்யறது வந்து 10% வந்து கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. பேசிக் பிளஸ் டிஏ 2க்கும் சேர்த்தி. அப்போ இவங்க இப்ப வரப்போற இந்த 10% கான்ட்ரிபியூஷன்ங்கிறது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே நடந்துச்சுன்னா, பென்ஷனும் பேசிக் பிளஸ் டிஏக்கு நீங்க 50% கொடுக்கணும். இல்லையா பேசிக்கு மட்டும் தான் நீங்க பிடிக்கணும். அப்பதான் பேசிக்கு மட்டும் நீங்க 50% கொடுக்க முடியும். அப்ப முதல்ல தெளிவா நம்ம மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது, குறிப்பா அரசாங்க ஊழியர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து 30 வருஷம் கம்ப்ளீட் ஆகுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த 50% ஃபுல் பென்ஷன் கிடைக்கும். அதுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத புரொபோர்ஷனேட்டா போட்டு தான் குடுப்பாங்க. ஃபுல்லா அப்படியே கிடைக்காது அவங்களுக்கு. ஸோ அத வந்து அந்த ஃபார்முலால போட்டு அவங்க குடுப்பாங்க. அடுத்தது, இப்ப நம்ம சிபிஎஸ்க்கும் இப்ப வந்திருக்கக்கூடிய இவங்க அனவுன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாப்ஸுக்கும் பெரிய வெற்றி கிடைச்சிட்ட மாரி பேசுறாங்க. என்னன்னா 50% கிடைக்குதுல, 50% கிடைக்கலன்னு. இப்போ நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு 30% அதாவது 30 வருஷம் கம்ப்ளீட் பண்றாருன்னே வச்சுக்கங்களேன் புவனேஸ்வரி. அப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு அவர் ரிட்டயர் ஆகும்போது இப்ப வந்து அவருடைய நீங்க பேசிக் பேவோ இல்ல பேசிக் பிளஸ் டிஓவோ எதனுடைய அடிப்படையில பென்ஷன் குடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில நீங்க எடுத்துங்க. ₹1,00,000 வச்சுக்கங்க இப்போ. அப்ப இன்னைக்கு தேதியில ரிட்டயர் ஆகுறாரு. அவருக்கு வந்து அந்த ₹1,00,000 பாதி ₹50,000 பென்ஷனா கிடைக்கும் அப்படின்னா, அவரு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாருன்னா அது கிடைக்கும். அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆரம்பிக்கும்போது இந்த ₹1,00,000 ஆனது எவ்வளவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சராசரியா நீங்க வருஷத்துக்கு ஒரு 3% மட்டும் தான் சேலரி இன்கிரிமென்ட் அரசாங்க ஊழியர்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு 5 to 6% இன்ஃப்ளேஷன். பட் அத விடவே கம்மியா தான் அரசாங்கம் வந்து குடுக்குது. சரியான ஊழியம் குடுக்கலன்னு கூட வச்சுக்கலாம். 3%க்கு தான் வந்து அவங்களுடைய சம்பளம் வந்து வருஷம் ஏறுதுன்னு வச்சுக்கிட்டா கூட சராசரியா, அவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவரு ₹41,200 சம்பளம் வாங்கியிருப்பாரு அப்போ. அந்த ₹41,200 வருஷம் 3% ஏத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, 30 வருஷம் கழிச்சு அவருக்கு இந்த ₹1,00,000 சம்பளம் வந்திருக்கும். ஆனா, அவர் சேர்ந்த மாசத்துல இருந்து முதல்ல ஒரு ₹41,200 அவருக்கு சம்பளங்கும்போது 10% பிடிப்பாங்க. 10%ங்கிறது எவ்வளோ? ₹4,120. அந்த மாரி ஒவ்வொரு தடவையும் 10% வந்து புடிச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த 10% பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய சிபிஎஸ் ஸ்கீம்ல கவர்ன்மென்ட்டும் அதுக்கு ஈக்குவலா பணம் போடுது. இப்ப ₹4,120 ஊழியர் போடுறாருன்னா, அரசாங்கமும் கூட ஒரு ₹4,120 போடும். அப்போ இதுக்கு அவங்களுக்கு வட்டி கிடைக்குது இப்போ. ஆரம்பத்துல வந்து இருந்துச்சு. அப்புறம் 8% இருந்துச்சு. இப்ப வந்து அது பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாலாம் போச்சு. 10, 12 போச்சு. 8 வந்துச்சு. இப்ப கடந்த ஒரு 2020 இல்ல 21ல இருந்து 7.1% அதுல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. நீங்க சராசரியா ஒரு 8% வச்சுக்கங்களேன். அரசாங்க ஊழியர் இந்த மாதிரி ₹41,200 உள்ளர வந்து இன்னைக்கு ரிட்டயர் ஆகுறாரு. 30 வருஷம் கழிச்சு அவருடைய சம்பளம் ₹1,00,000னா பென்ஷனபிள் சேலரி. அவர் வந்து மாசம் 10% கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார்னா, அதுக்கு இப்ப நீங்க வெளிய போடுறீங்கனாலும் ஒரு 8% வச்சுக்கங்க. இப்ப இதுல வந்து 8% குடுக்குறாங்கன்னு வச்சீங்கன்னா, இதனுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வரும்னா, ₹81,53,670 வரும். அதாவது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பண்ணுனது பிளஸ் அதற்குண்டான வட்டி. நான் ஏற்கனவே சொன்னேன். இதுக்கு அரசாங்கமும் சம விகிதத்துல அந்த 10% கான்ட்ரிபியூஷன் இப்ப இருக்கக்கூடிய சிபிஎஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதே மாதிரி அரசாங்கம் கான்ட்ரிபியூட் பண்ணுனதுல அந்த அமௌண்ட்டையும் சேர்த்தீங்கன்னா இன்னொரு 81,53,670. அப்போ மொத்தமா இந்த நபருக்கு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டக்கூடிய இந்த நபருக்கு எவ்வளவு அந்த கார்பஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிட்டையர் ஆகும்போது ₹1,63,07,840. ₹1,63,07,840 இவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிபிஎஸ்ல ரிட்டையர் ஆனாருன்னா அவருக்கு கைக்கு கிடைக்கும். இத அவரு போய் பேங்க்ல போடுறாருன்னு வச்சுக்கோங்க. 7% அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா கூட அந்த வட்டியை வச்சு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ₹95,126 மாச வட்டி கிடைக்கும். அது இல்லாம டெபாசிட்ல ₹1,63,00,000 அப்படியே இருக்கும். அது இல்லாம மாசம் ₹95,126 வட்டி கிடைக்கும். ஆனா இப்ப இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய டாக்ஸ்னுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா, இந்த ₹1,63,00,000 அவருக்கு கிடைக்காது. மாசம் ஆனா இப்ப ₹1,00,000 இவர் ரிட்டையர் ஆகும்போது வாங்குறாருன்னா 50% ₹50,000 அவருக்கு பென்ஷன் கிடைக்கும்.
இது எந்த விதத்துல நீங்க வந்து ஒரு அரசாங்க ஊழியரா இருந்தீங்கன்னா புவனேஸ்வரி, 30 வருஷம் கழிச்சு 1,63,00,000 ரூபாயை நீங்க பேங்க்ல போட்டு மாசம் மாசம் நீங்க 95,000 ரூபாய் நீங்க வட்டியை வாங்கிக்கிறது உசிதமா, ரொம்ப நல்ல ஸ்கீமா? இல்ல அந்த 1,63,00,000 ரூபாய் நீங்க 5 பைசா நயா பைசா அதுல எடுக்க முடியாது, வெறும் 50,000 ரூபாய் மட்டும் நீங்க வாங்குறது நல்ல ஸ்கீமா? நீங்களே சொல்லுங்க புவனேஸ்வரி. இது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா 95,000 என் கைக்கு வாங்குறது எனக்கு நல்லது. ஏன்னா நான் நடுவில் வேணும்னாலும் என்னுடைய எஃப்டியை பிரேக் பண்ணிட்டு பாதி காசு எடுத்து வீடு கட்டலாம், பாதி காசு பசங்க படிப்புக்குன்னு எதுக்கு வேணா எடுத்துக்கலாம். பட் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அரசு கிட்ட இருக்க பணத்தை நம்மளால எடுக்கவே முடியாதுன்னும் போது அந்த பணமே நமக்கு வீண் தானே, அது போய் லாக் ஆன மாதிரி பணமே ஆயிடும். இல்ல, அது அரசாங்கத்து பணம். அப்ப என்னன்னா, இப்ப இந்த ஜாக்டோ ஜியோனுடைய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து காசை வாங்கி அங்க கொடுக்குற மாதிரி தான் இந்த ஸ்கீம் இருக்குதா இல்லையா? நிச்சயமா இருக்கு சார். அதே மாதிரி ஜாக்டோஜி அமைப்பிலேயே இது வந்து அரசாங்க ஊழியர்கள் வந்து இது எங்களுக்கு வெற்றி வெற்றின்னு எப்படி சொல்லி கொண்டாட முடியும்? வேணா ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் வேணா கொண்டாடிக்கலாம் சார். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி என்ன அல்வா கொடுக்கலாம். ஜாக்டோஜி அமைப்பிலே வந்து இரு தரப்பினர் வந்து இருவேறு கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பினர் வந்து அதாவது மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா 23 ஆண்டு கால போராட்டத்துக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த 9 ஆண்டுகளா கிட்டத்தட்ட 140 கூட்டமைப்புகள் போராட்டம் பண்ணா அதுக்கு இந்த வெற்றியை நாங்க பாக்குறோம். அரசு வந்து சொன்ன வாக்குறுதியை வந்து நிறைவேற்றி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா எதிர்ப்பும் வருது, ஆதரவும் வருது அப்படின்னும் போது இது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, நமக்கு வந்து இது வந்து ஃபினான்ஷியல் மேட்டர். நீங்க 1 ரூபானா 1 ரூபாய், 2 ரூபானா 2 ரூபாய், இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இல்ல இல்ல, இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க ஒரு கொள்கை கோட்பாடுனா கூட ஏதோ முன்ன பின்ன இருக்குது, கொஞ்சம் தெளிவு இல்லைன்னு சொல்லலாம். காசுல 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் என்ன விளக்க வேண்டியிருக்கு, 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு என்ன விளக்க வேண்டியிருக்கு? அப்போ நீங்க போராடி ஒரு வெற்றினா என்னன்னா, நீங்க 100க்கு 100 வெற்றி கிடைக்காதுங்கிறது கூட ஒரு வகையில நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப அதுல வந்து எனக்கும் கருத்து உடன்பாடு இருக்கு. நம்ம கேட்காத பூரா அரசாங்கம் 100க்கு 100 அப்படியே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ அவங்க இறங்கி வரணும், நீங்க அரசாங்கம் கொஞ்சம் இறங்கி வரணும், இவங்க கொஞ்சம் ஏறி போகணும், அப்படிதான் ஒரு நெகோசியேஷன் நடக்கும். அதுலலாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா நான் இப்ப கொடுத்த உதாரணத்துல 1,63,00,000 ரூபாயை நீங்க டெபாசிட்டை வச்சுக்கிட்டு மாசம் மாசம் 95,000 ரூபாய் வாங்கிட்டு அந்த 1,63,00,000 ரூபாய்க்கு சொந்தக்காரரா இருக்கிறது பரவாயில்லையா? இல்ல வெறும் 50,000 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு அது நீங்க 60 வயசுக்கு அப்புறம் நீங்க காலம் ஆயிட்டீங்கன்னா உங்க மனைவிக்கு வந்து அதுல 60% 30,000 ரூபாய் உங்க மனைவிக்கு கிடைக்கும். அப்போ இந்த 1,63,00,000 வந்து இந்த எம்ப்ளாய்க்கு உண்டான பணமே இல்ல அது. அப்ப இது எந்த இடத்துல வந்து வெற்றிங்கிறது மட்டும்தான் நம்ம கேட்கிறோம். இப்போ இவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, கிராஜுவிட்டி கிடைக்குது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. கிராஜுவிட்டிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் 25 லட்சம் இல்ல. அது கிராஜுவிட்டியுடைய ஃபார்முலாவே லாஸ்ட் இஸ் ஆன் drawn salary multiplied by number of years worked multiplied by 15/26. இதுதான் ஃபார்முலா. அப்போ இன்னைக்கு 1,44,444 ரூபாய் ஒரு பேசிக் பிளஸ் டிஏ வாங்கிட்டு இருக்காருன்னா அவரு 25 லட்சம் வாங்குவாரு. அதுக்கு கம்மியா இருந்தாருன்னா அந்த 25 லட்சம் வாங்க மாட்டாரு. அதோட அதுக்கு மேல போனாலும் அவருக்கு அந்த கிடைக்காது, அவருக்கு கம்மியா தான் கிடைக்கும், அதே 25 லட்சம் தான் கிடைக்கும். அப்போ இது எல்லாமே வந்து அவங்க பேசுறது புறாமே கிராஜுவேட்டை புரிஞ்சுட்டாங்களா, பென்ஷனை புரிஞ்சுக்கிட்டாங்களாங்கிறது தெரியல. பென்ஷனுடைய சட்டம் வேற, கிராஜுவேட்டினுடைய சட்டம் வேற. அப்போ நீங்க ஒரு 25 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு புலகாங்கிதம் அடைகிறீங்கன்னா, நான் சொன்னக்கூடிய உதாரணத்துல 1,63,00,000 ரூபாய் நீங்க அமௌண்ட்டை வெளியெடுக்கலாமே. அதை ஏன் வந்து 25 லட்சம் ரூபாய முக்கியத்துவம் புரிஞ்சவங்களுக்கு 1,63,00,000 ரூபாயினுடைய முக்கியத்துவம் ஏன் புரியல? அப்போ இது யாருக்கு உண்டான வெற்றிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி வருது இங்க. அப்ப எந்த இடத்துல போட்டு பார்த்தாலும் ஒரு பினான்சியல் அக்குமன் இருக்கக்கூடிய நபர்னால இந்த ஸ்கீம் ஆகா சூப்பர் வெற்றின்னு எடுத்துக்க முடியல. ஏன்னா அந்த 50% பென்ஷன் கூட 30 வருஷம் நீங்க சர்வீஸ் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் புவனேஸ்வரி. அதை எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு எத்தனை பேருக்கு 30 வயசுல அரசாங்க வேலை கிடைச்சிருது யோசிச்சு பாருங்க. அப்ப இது எல்லாமே வந்து இந்த கிராஜுவிட்டி கூட நீங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணனதை வச்சுதான். இவங்க எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிறாங்க, கிராஜுவிட்டி 25 லட்சம் ரூபாய் அப் டு 25 lakhsனா எல்லாத்துக்குமே 20-25 லட்சம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இல்ல. சோ இதெல்லாம் வந்து அவங்க தெளிவா புரிஞ்சு உள்ளார போய், அதாவது டெவில் லைஸ் இன் தி டீடைல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளார போய் ஆழமா போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உண்மை வெளிப்படும். அதோட நீங்க போராடுனது எதுக்கு? பழைய ஓய்வூதிய திட்டம். நீங்க போராடுறதே ஏன் போராடுனீங்க? திமுக சொன்னாங்க கொடுப்போம்னு. நீங்களா போய் கேட்கல. அவங்களா வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது நான் ஆச்சு அப்படின்னாரு. இல்லைன்னா கூட நாங்க இந்த ஒரு ஐடென்டி கார்டு கொடுக்குறோம், யாரு வேணா நீங்க கோட்டைக்குள்ளார வரலாம். கோட்டைக்குள்ளார என்ன
சிஎம் சீட்டுக்குள்ளார நீங்க வரலாம், அந்த ரூமுக்குள்ளார வரலாம்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இல்லையா? அப்ப இதுதான் அந்த வெற்றியா? அப்போ ஒரு 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல நீங்க 10 ரூபாயை வாங்கிட்டீங்கன்னாவே இது வந்து ஒரு பெரிய வெற்றியா? ஒரு 100 ரூபாய் கிடைக்கிற இடத்துல ஒரு 90 ரூபாய்க்கு நீங்க கிடைச்சீங்கனாலோ இல்ல ஒரு 95 ரூபாய்க்கு நீங்க வாங்குனீங்கன்னா கூட ஒரு வெற்றின்னு கொண்டாடலாம். ஒரு 100 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 10 ரூபாயை வாங்கிட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம்னா இது எந்த மாதிரி வெற்றிங்கிறது வந்து அரசாங்க ஊழியர்கள் தான் பகுப்பாய்வு பண்ணி பார்க்கணும். யாருக்கு உண்டான வெற்றிங்கிறது தான் இப்ப கேள்வி. அரசாங்க ஊழியர்களுக்கு உண்டான வெற்றியா இது, இல்ல ஜாக்டோ ஜியோனுடைய நிர்வாகிகளுக்கு உண்டான வெற்றியா? யாருக்கு உண்டான வெற்றி? அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஜாக்டோ ஜியோ வெளியே வந்து அவங்க பேசும்போது கூட அவ்வளவு புலகாங்கிதம் அடைஞ்சு பேசுறாங்க. இந்த மாதிரி திராவிட மாடல் சிஎம் அது இது. ஏங்க நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீங்க ஒரு முதலமைச்சர் கிட்ட கோரிக்கை வச்ச, முதலமைச்சர் எங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றிருக்காரு, அது கூட 23 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கம்மியா தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்க அந்த பேட்டியை கூட நீங்க எடுத்து பாருங்களேன், எவ்வளவு பூரிப்பு உணர்ச்சி பொங்க ஒரு புலகாகிதம் அடைஞ்சு அவங்க ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் பேட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த பேட்டியை பார்க்கும் போதே தெரியும் இது யாருக்கு உண்டான வெற்றி. இது அரசாங்க ஊழியர்களுக்கு உண்டான வெற்றியா இல்ல ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுக்கு உண்டான வெற்றியாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இல்ல அரசாங்கத்தினுடைய வெற்றியா? ஒரு இன்னைக்கு அரசாங்கம் வந்து இந்த வெற்றி பெற்றுட்டோம் கொண்டாடிட்டாங்கன்னா அதை நான் சல்யூட் பண்ணுவேன். ஏன்னா டிஎம்கே வந்து இந்த ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளை அருமையா கையாண்டு அரசாங்கத்துக்கு சாதகமான முறையில வந்து இந்த போராட்டத்தை முடிச்சிருக்காங்க. இது யாருக்கு வெற்றினா தமிழக அரசாங்கத்துக்கு வெற்றி, ஜாக்டோ ஜியோக்கு வெற்றி அல்ல. அதுதான் என்னுடைய பார்வை இதுல. கண்டிப்பா சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழக அரசுக்கு வந்து கடன் சுமை வந்து பல மடங்கு அதிகரிச்சு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து கடந்த ஒரு வாரமாவே வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல அரசின் இந்த அறிவிப்புகள்லாம் எந்த அளவுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரியான இந்த கடன் இவ்வளவு வாங்குறது, குறுகிய காலத்துல அதிகமான கடன் வாங்கி இருப்பது எந்த அளவுக்கு தமிழக வளர்ச்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்ல இது சாதாரணமா இந்த காலகட்டத்தில் இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குதானா? அதாவது இப்ப கடன்கிறது வந்து ஒரு வெளியிருந்து பார்க்கும்போது அது மோசமானது அல்ல. நிறைய பேர் வந்து அது கடன் தவறுன்னு சொல்லுவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் கடன் தவறு அல்ல. ஆனா கடன் எந்த அளவுக்கு போகிறதுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா வைக்கிறோம். இன்னைக்கு கடன் வந்து எதுக்காக வாங்குறோம்? இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து இன்னைக்கு ஒரு கார் வாங்கணுங்கிறதுக்காக கடன் வாங்குறீங்க. ஆனா அந்த கார் நீங்க வந்து ஒரு வாடகை வண்டியா ஓட்டி அதுல இருந்து வருமானம் ஈட்டி அதை பெருக்கி நீங்க கடனை கட்டிக்கிட்டு அந்த நீங்க ஒரு தொழிலை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடனை வாங்குறீங்க. இந்த கடன் நல்ல கடன். ஆனா அதே கடனை நீங்க அதே காரை வாங்குறீங்க, ஆனா அது வருமானத்துக்காக இல்ல, நீங்க ஆபீஸ்க்கு போறதுக்கு சொகுசா போயிட்டு வர்றதுக்காக நான் காரை வாங்குறேன்னா அந்த கார்னால எந்த விதமான வருமானமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா நீங்க அதுக்கு டீசல் அடிக்கணும், அதுக்கு உண்டான செலவு மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணணும், டயர் செலவு பண்ணணும், எத்தனையோ செலவு, இன்சூரன்ஸ் கட்டி ஆகணும். அப்ப இது வந்து ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ். அப்ப இந்த காருக்காக வாங்கின கடன் நீங்கன்னா இது தவறுதலான கடன். அப்போ வாங்குற கடன், வாங்குற பொருளும் ஒண்ணுதான், காரு தான் வாங்குறீங்க 2 கடன் சினாரியோலையும். ஆனா ஒரு காருக்காக வாங்கக்கூடிய கடன் நீங்க வருமானம் ஈட்டுறதுக்காக வாங்குறீங்க. இன்னொரு காருக்கு வாங்கின கடன் வந்து நீங்க இன்னும் அதிகமா செலவு பண்றதுக்காக பண்ணுறீங்கும் போது முதல் கடன் நல்ல கடன், 2வது கடன் கெட்ட கடன். அப்படிதான் நம்ம கடனை பகுப்பாய்வு பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கடன் வாங்குறது ஒட்டுமொத்தமா தமிழக அரசாங்கம் கடன் வாங்கிருச்சுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு இல்லை. ஆனா அந்த கடனுக்கு உண்டான பயன்பாடு என்னங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஜிடிபியில 11.19% அதிகமாயிட்டோம், தொழில்துறையில வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பரவாயில்ல. அதுல கூட எனக்கு இன்னொரு மாற்று கருத்து என்னன்னா, விவசாயத்துல நம்ம நெகட்டிவ் குரோத்ல இருக்கிறோம். நம்மளுடைய குரோத் வந்து வந்தது மேனுஃபேக்சரிங்லயும் சர்வீஸ் செக்டார்லயும், செகண்டரி அண்ட் டெர்ஷியரி செக்டார்ல இருந்து தான் வருது. உழவு, அதாவது அந்த அக்ரிகல்ச்சர்ல வந்து நம்ம -0.09%. இன்னும் ஆழமா அந்த அக்ரிகல்ச்சர் போனீங்கன்னா உழவு தொழில், கிராப் கல்டிவேஷன் -5.93%. உழவு தொழில்ல -6% நம்ம வளர்ச்சி குறைஞ்சிருக்கிறோம் ஏற்கனவே வந்துகிட்டு அந்த வளர்ச்சியை விட. இது ஒரு பக்கம் வைங்க. கடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2020-21 அதிமுக ஆட்சி முடிஞ்சு அவங்க வெளியே போகும்போது 4,56,000 கோடி கடன். இன்னைக்கு வரப்போற மார்ச் இருந்தா 2 மாசம் கழிச்சு 2026ஓட நம்மளுடைய கடன் எவ்வளவுனா 9,30,000 கோடி. அப்போ நம்ம சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து 2020-21 வரைக்கும் அத்தனை ஆட்சி செய்தவர்களுக்கும் சேர்ந்து வாங்கின கடன் 4,5 லட்சம் கோடி. இந்த 5 வருஷத்துல நம்ம வாங்கின கடன் வந்து பாத்தீங்கன்னா சற்றேறக்கூடிய 4,80,000 கோடி. அப்போ இது கூட பரவாயில்ல. இந்த 4,80,000 கோடியும் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக போயிருந்துச்சுன்னா
நல்ல கடன். நான் அதனால தான் சொன்னேன் முதல்ல உங்களுக்கு அந்த கார் உதாரணம் சொன்னேன். இல்ல இந்த 4,80,000 கோடி நாங்க எடுத்து, நாங்க இதெல்லாம் மூலதனத்துக்காக செலவு பண்ணியிருக்கோம். இந்த மூலதனத்து மூலியமா பல வருமானங்கள் வந்து திருப்பி வரப்போகுது. அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா நம்ம அந்த பட்ஜெட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, இந்த இப்ப இதுவரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 வருஷத்துல இந்த 5வது வருஷத்துக்கு ஒண்ணு நம்பர் வந்துச்சுன்னா, 4 வருஷத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3,86,000 கோடி வாங்கி முடிச்சிருக்காங்க. இந்த 2025, 26 இல்லாம. அதுல சற்றேறக்குறைய அந்த 4 வருஷத்துல 1,67,000 கோடி தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மீதி 2.2 லட்சம் கோடி நம்மளுடைய ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணியிருக்கிறோம். அப்போ அதுகளை வாங்கி நம்ம பென்ஷன் கொடுக்கறது, சம்பளம் கொடுக்கறது, இந்த மாதிரி மாசமான 1000 ரூபாய் கொடுக்கறது, ஸ்கீம்ஸ் கொடுக்கறது, அதுக்கு 2,20,000. அதுல இருந்து 5 நயா பைசா வருமானம் வருமா உங்களுக்கு? அப்போ கடன் வாங்குறதுங்கிறது பிரச்சனை இல்ல. அந்த கடனை எப்படி பயன்படுத்தணுங்கிறதா முக்கியம். அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பெரிய அளவுக்கு அவங்க கடன் வாங்கினது பூராமே வந்து மாநிலத்துல முன்னுக்கு ஆனா அவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய 28% ஆஃப் ஜிஎஸ்டிபிக்கு கீழே தான் இருக்கிறோம். நாங்க வந்து ஒரு 27ங்கிறத நாங்க 28ங்கிறத நாங்க 26% தான் இருக்கிறோம். லிமிட்டுக்குள்ளார தான் இருக்கிறோங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா லிமிட்டுக்குள்ளார இருக்குதுங்கிறதுக்காகவே நீங்க கப்பல் போகுது, அது கப்பல் வந்து ஒரு 1000 டன் இடத்தாங்கன்னா 1000 டன்னையும் வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு குண்டுமணி இல்லை ஒரு கோழி இறகு விழுந்தா கூட கப்பல் முழுகிடும். அதுக்காக நாங்க வந்து 1000 டன்னுக்கு 1000 டன் வச்சிருக்கிறோங்கிறத சந்தோஷப்படுறது இல்லை. உங்களுக்கு ஹெட்ஸ்பேஸ் வேணும் இல்லையா? மறுபடியும் ஏதாவது தேவை, தொழில் ஏதாவது வளர்த்துறதுக்காக நீங்க தமிழ்நாடு கடன் வாங்கணும்னா அந்த ஹெட்ஸ்பேஸ் இருக்குண்டா தானே நீங்க போய் கடனை வாங்க முடியும். அதுல கூட இப்ப அவங்க கொடுக்குற மெட்ரோஸ் கூடிய லோன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா அதை ரூட் பண்றாங்க. அது வந்து நம்ம மாநில அரசாங்கத்தினுடைய கடன்ல வர்றதில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க அந்த மெட்ரோக்கு கொடுக்கக்கூடிய லோன். அதனாலதான் நம்ம வந்து அந்த லோனை வந்து அவங்க மூலியமா ரூட் பண்றோம். அது இங்க உள்ளார வந்துச்சுன்னா பெரிய பாதிப்பாயிடும். அப்ப இந்த கடன் வாங்குறது பூராமே நீங்க ஒரு மூலதன செலவுக்காக வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இது வந்து நீங்க அன்றாட செலவுக்காக நீங்க கடன் அதிகம், நீங்க வாங்கின கடன்ல அதிகமான பகுதி மூலதன செலவுக்கு போகாம அன்றாட செலவுகளுக்கு நீங்க பண்ணியிருக்கும் போது, இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு குடும்பம் நடத்துறீங்க. நீங்க ஒரு வீட்டுல கடன் வாங்குறது வந்து ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்குறதுக்காக கடன் வாங்கினா பரவாயில்ல. டெய்லி நீங்க அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்றதுக்கு, நீங்க வந்து போக்குவரத்துக்கு, இதுக்கு நீங்க கடன் வாங்குனீங்கன்னா அந்த குடும்பம் பொழைச்சு எப்படி மேல வர்றது? அப்போ கடன்கிறது நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான். டெப்ட் இஸ் a வெரி குட் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொவைடட் how you யூஸ் இட். அப்போ நம்மளுடைய குற்றச்சாட்டு தமிழக அரசாங்கம் கடன் வாங்கிட்டாங்கிறது குற்றச்சாட்டு இல்ல, கடன் வாங்கி அதை சரியா பயன்படுத்தலங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. அதோட மட்டும் இல்லாம இந்த கடன் மட்டும் வாங்கி இருந்து, ஏன்னா எங்களுக்கு பணம் இல்லை, வருவாய் இல்லை, அதனால நாங்க கடன் வாங்குறோம்னு வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு உண்டான வரி எவ்வளவு வரி ஏறி இருக்கு. இன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்க எலக்ட்ரிசிட்டி பில் எடுத்துக்கங்க. 60% எலக்ட்ரிசிட்டி பில் இன்னைக்கு ஏறி இருக்கு. இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இது பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சொத்து வரி, குப்பை வரி, வீட்டு வரி, எந்த வரி ஏறல. ஏதாவது ஒரு வரி சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எது ஏறல? எல்லா வரியும் மாநில அரசாங்கத்தினுடைய வரிகள் ஏறி இருக்கு. அப்ப அத்தனை வரியையும் ஏத்தியும் நீங்க இவ்வளோ கடன் வாங்கியும் அது மூலதனத்துக்கு போகாம நீங்க அன்றாட செலவுக்கு அந்த கடனை பெருந்தொகையை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா எந்த விதத்துல தமிழக அரசாங்கம் நிதிநிலையை கையாண்டு இருக்குதுங்கிறது பெருத்த கேள்வி. அப்போ இதே நிதிநிலையை வந்து ஐயா பிடிஆர் அவர்கள் வந்து நிதி அமைச்சராக ஏற்கும் போது மக்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவுபடுத்தினாரு. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பினான்சியல் ஸ்டேட்டஸை ஒயிட் பேப்பர் வந்து கொடுத்தாங்க, வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு வந்து தமிழகத்தினுடைய நிதிநிலை இருக்குது அப்படிங்கிறத படம் போட்டு காமிச்சாங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, கோரிக்கை என்னன்னா, எப்படி வந்து நீங்க அதிமுக ஆட்சி முடிஞ்சு போகும்போது நிதிநிலை என்னன்னு படம் பிடித்து காமிச்சிங்களோ அதே மாதிரி இப்போ தமிழகத்தினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு வெள்ளை அறிக்கை விடுங்க. அந்த 2 வெள்ளை அறிக்கையும் நம்ம படிச்சு பார்த்து நம்ம கம்பேர் பண்ணணும், பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதனாலதான் நான் இவ்வளவு புள்ளி விவரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இது பெருத்த அளவுக்கு இன்னைக்கு திமுக வந்தா இன்னைக்கு நல்லா பினான்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து இது எல்லாம் வந்து வாக்களிச்சக்கூடிய மக்களுக்கு பெருத்த ஏமாற்றம். வாக்குறுதிகளையும் ஒன்றும் செய்யல. அவங்க செஞ்சது 13% தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்க.
இன்னொரு 13% வாக்குறுதிகள் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதை முடியுதுன்னு கூட வச்சுக்கோங்க. இன்னும் 2 மாசத்துல அதையும் முடிச்சு தள்ளிடுவாங்கன்னு எடுத்துக்கலாம். வெறும் நீங்க கொடுத்த 100% வாக்குறுதியில 26% தான் வாக்குறுதியவே நிறைவேற்றிருக்கீங்க. இவ்வளவு பெரிய ஃபெயிலியர் ஒரு பக்கம். கடன் 4,50,000 லட்சம் இருந்தது 9,30,000. நான் நம்பர்ல மட்டும் குற்றம் சொல்ல, இவ்வளவு விளக்கம் கொடுத்தேன் உங்களுக்கு. ஏன் அந்த கடன் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கிறோன்ட்டு. அப்ப இத்தனை வரி இன்னொரு பக்கம், விலைவாசி உயர்வு இத்தனை பக்கம். அப்ப எந்த இடத்துல நமக்கு இன்னைக்கு நிதி நிலைமை இன்னைக்கு 11.19% நம்ம வந்து ஜிஎஸ்டிபில வளர்ந்தங்கிற அந்த ஒரு நம்பர் மட்டும் போதுமா? அந்த நம்பர் இன்னைக்கு சஸ்டைனபிளா? இப்ப நான் கொடுத்த புள்ளி விவரங்கள் எல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது இந்த வந்த வளர்ச்சி நீடித்த நிலைத்த வளர்ச்சியா இருக்குமா? இதே மாதிரி நீங்க வளர்ந்துகிட்டு போனீங்கன்னா எப்படியோ ஒண்ணு இதை வந்து கையை ஒண்ணி கரணம் போட்டு மேல வந்துடலாம். ஆனா இது சஸ்டைனபிளா இருக்கிற அளவுக்கு இல்லையே இப்போ. அதுதானே நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அப்ப இன்னைக்கு எலெக்ஷன் வந்த உடனே இப்ப அதே மாதிரிதான் இப்ப நீங்க இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஓகே, இது வந்து அரசாங்கத்தினுடைய வெற்றி. அரசாங்கம் வந்து இப்ப இருக்கக்கூடிய சிபிஎஸ் விட இந்த டாப்ஸ் வந்தா அதிகமான காசை மிச்சம் பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. ஆனா இப்ப நீங்க 13,000 கோடி ரூபாய் நீங்க உடனே போய் செலுத்தணுமே. இது வரைக்கும் இருக்கக்கூடிய பற்றாக்குறைக்கு நீங்க ஆட் பண்ணணும். வருஷத்துக்கு 11,000 கோடி போடணும். இதுக்கெல்லாம் அப்புறம் எங்க இருந்து காசு வருது? அப்போ இது நிதிநிலை கையாளுகையில திராவிட முன்னேற்ற கழகம் பெருத்த ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு ஒரு மக்கள் மேல பெரிய சுமையை வைக்கிறாங்க. இப்ப பக்கமா கூட நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஐயா ஜெயரஞ்சகன் அவர்கள் வந்து ஒரு நிருபருக்கு பேட்டி கொடுத்ததை பார்த்து வேதனைப்படாத மக்களே இல்லை. அரசாங்கம் கடன் வாங்கினா உனக்கு என்னமா வந்துச்சுன்னு அந்த நிருபரை பார்த்து பேட்டி எடுக்கக்கூடிய நபரை பார்த்து கேட்கிறாரே. இதே திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில எவ்வளவு கடன் ஆச்சு, அப்ப அந்த கடன் பூரா ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் வகுத்து தமிழக மக்கள் மேல இவ்வளவு கடன் இருக்குதுங்கிறத சொல்லலையா? அன்னைக்கு இதே ஜெயரஞ்சன் வந்து அவர் அதே மாதிரி அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியான திமுகக்கு அன்னைக்கு வக்காலத்து வாங்கிட்டு அன்னைக்கு கடன்ங்கிறத மோசங்கிறத பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நீங்க வந்து ஆளுங்கட்சியினுடைய ஆதரவுல ஒரு பதவியில இருக்கிறீங்கிறதுக்காக கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம, கொஞ்சம் கூட சமுதாய பொறுப்பு இல்லாம இப்ப கடன் யாரு? இப்ப ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கு கொடுத்திருக்காங்களா? இல்ல உதயநிதி ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கு கொடுக்குறாங்களா? இல்ல ஐயா ஜெயரஞ்சன் வீட்டுக்கு கொடுத்திருக்காங்களா? கடன் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கு. தமிழ்நாடுங்கிறது யாரு? பேராது நானும் நீங்களும் சேர்ந்தது தானே தமிழ்நாடு புவனேஸ்வரி. அப்ப அந்த கடன் நமக்கு உண்டானது கிடையாதா? எப்படி வந்து அவர் ஒரு ஒரு பொருளாதார அறிஞர்னு வேற சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது எவ்வளவு பெரிய அபத்தத்திலையும் அபத்தம் இல்லையா இது? இந்த மாதிரி வார்த்தை வரலாமா? ஒரு நிருபர்கிட்ட போய் கடன் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்க எதுக்கு அந்த கேள்வி கேட்கறீங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய மமதையில இருக்காங்கன்னு பாருங்க. இவ்வளவு நிதி நிலைய இவ்வளவு சீர்கேட்டுக்கு உள்ளாக்கிட்டதுக்கு அப்புறம் கூட அத பொறுப்பா அந்த நிருபர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க மக்களுக்கு விளக்கம் கொடுங்க. நிருபர் கேட்கக்கூடிய நீங்களே புவனேஸ்வரி நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கறீங்கன்னா உங்களுடைய விளக்கத்துக்காக இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நீங்க பொதுமக்களுக்கு விளக்கம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் நீங்க கேள்வி கேட்கறீங்க. அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம அவர் ஐயா ஜெயரஞ்சன் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பதிலை சொல்றாருன்னா ஒரு பொறுப்பான பதிலை சொல்ல முடியாத அளவுக்கு பொருளாதாரம் தமிழ்நாட்டுல சீர்கெட்டு கிடந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பதில் வரும். பொருளாதாரம் சிறப்பா இருந்துச்சுன்னா அவரு விளக்கம் கொடுத்திருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவரு கூட அங்க வந்து ஒரு எந்த விதமான ஒரு பதிலும் சொல்ல முடியாத கையறு நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த மாதிரி நம்மளைய வந்து ஒரு கார்னர் பண்ற அளவுக்கு வந்துருச்சுங்கும் போதுதான் ஒரு லாஜிக்கலா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா, ஒரு பினான்சியலா அவருடைய பதில மக்களுக்கு கொடுத்து புரிய வைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறனாலதான் உனக்கு என்ன வந்துச்சு, நீ எதுக்கு அதை கேட்கறீங்கிற அளவுக்கு அபத்திலையும் அபத்தமான ஒரு பதில கொடுத்திருக்காரு ஐயா. அவர் அந்த மாதிரி பதில் கொடுத்ததே போதும் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை இன்னைக்கு எந்த அளவுக்கு கேவலமா மோசமா இருக்குதுங்கிறதுக்கு ஐயாவுடைய பதிலே ஒரு ஆதாரமா தான் நான் பாக்குறேன் புவனேஸ்வரி. கண்டிப்பா சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் 13,000 கோடி ரூபாய் வந்துட்டு இப்ப இந்த ஓய்வூதிய திட்டத்துக்காக அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பொங்கலுக்கான அறிவிப்பும் வந்திருக்கு. 3,000 ரூபாய் வந்து ரேஷன் அட்டைக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான அடுத்தடுத்த அறிவிப்புகள், ஏன்னா 3,000 ரூபாய்ன்றது இதுக்கு முன்னாடி கொடுக்காத ஒரு தொகை, மக்களுக்கு முதல் முறையாக 3,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு போது இதெல்லாம் எந்த அளவுக்கு எலெக்ஷன் டைம்ல பாசிட்டிவா மாறும்? ஏன்னா கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு 3,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வந்து எலெக்ஷன் டைமுக்காக பண்றதா இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? கடைசி நிமிஷத்துல பண்றதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த கேள்வி என்ன கேள்வி? இது எலெக்ஷனுக்காக தான் கொடுக்குறாங்க, வேற எதுக்குமே இல்லை. அப்ப இத்தனை நாள் வந்து இன்னைக்கு ஆட்சியில இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான கோரிக்கையும் ஏத்துக்காம இன்னைக்கு வந்து திடீர்னு எலெக்ஷன் வர்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி அவசர அவசரமா எல்லாத்தையும் அறிவிப்பு பண்றீங்கன்னா இது எலெக்ஷனுக்கு இல்லாம வேற எதுக்கு?
இதனால் வரைக்கும் மகளிர் உரிமைத்துறைக்கு வந்து இப்ப புதுசா வந்து 17 லட்சம் பேர்த்த சேர்த்திருக்கோன்றாங்க. அவங்கெல்லாம் முதல்ல வந்து உரிமை இல்லாத மகளிர், அவங்கெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி இல்லாத மகளிர். ஏன்னா அவங்க வந்து அந்த பொருளாதாரத்துல அவங்க என்ன கிரைட்டீரியா வச்சிருக்காங்களோ அதை விட அதிகமாவே இருக்குது அவங்க கிட்ட, அதனால கொடுக்க வேண்டியது இல்லைன்றாங்க. ஒரு பக்கம் நாங்க பொருளாதாரத்துல வளர்ந்துடுறேன்றீங்க, இன்னொரு பக்கம் 17 லட்சம் பேர்த்த இந்த மாசம் இப்ப ஆட் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நீங்க வச்சிருக்க கிரைட்டீரியாவை விட அவங்க தாழ்ந்து வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க வந்து அந்த 17 லட்சம் குடும்பம் வந்து பொருளாதாரத்துல நசிஞ்சு போயிடுச்சா இந்த ஒரு வருஷத்துல? அப்படி இருக்கிற மாதிரி தான் நீங்க எப்படி வளர்ந்துருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க? அப்ப எல்லாமே முன்னுக்கு பின் முரண். காரணம் என்னன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் தேர்தல் மட்டும்தான். அப்போ அதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல பழமொழி, எத்த தின்னா பித்தம் தீருங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த 4.5 ஆண்டு காலமா எந்த விதமான மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கல. அதனாலதான் இப்ப எலெக்ஷனை வச்சுதான் அவங்கவுங்க கழுத்துல கத்தி வைக்கிறது எல்லாருமே வந்து போராடுறது. ஏன்னா திமுக வந்து இப்ப எலெக்ஷன் வரனால தோத்து போகக்கூடிய சூழ்நிலையில இருக்குது, யாருமே ஓட்டு போட மாட்டாங்கிற நிலைமையில் இருக்கு. அதனால இப்ப இப்போதைக்கு எதை கோரிக்கை வச்சாலும் நிறைவேற்றம் பண்ணலாம். ஆனா அதை கூட இந்த அரசாங்க ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோனுடைய அமைப்பில் சரியா பயன்படுத்தலைங்கிறது தான் நம்மளுடைய வருத்தமும் வேதனையாவும் இருக்கு. அப்போ இது தேர்தலை முன்னிலைப்படுத்தி மட்டும்தான் இந்த அத்தனை நடவடிக்கையும். அப்ப இந்த பொங்கலுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களுக்கும் 3000 வாங்கும் போது அது எல்லா அரசாங்க ஊழியர்களுக்கும் இல்ல, சிஎன்டி குரூப் ஊழியர்களுக்கு மட்டும்தான், ஏஎன்பி கிடையாது. ரேஷன் கார்டு 22 லட்சம் ரேஷன் கார்டுக்கும் அவங்க 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப இந்த காசெல்லாம் காசு இல்லைங்கிற எங்களுக்கு பூராமே இப்ப வந்து எப்படி காசு வரும்? காசு வருதோ இல்லையோ, எலெக்ஷன் வருது, அதனால இவங்களுக்கு எங்க இருந்தோ காசு வருது, அவ்வளவுதான். அப்படிதான் நான் பாக்குறேன் புவனேஸ்வர். இது எலெக்ஷனை மட்டுமே மையப்படுத்தின திட்டங்கள் தான், வேற ஒண்ணும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இல்ல. அப்படி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இருந்தா பொங்கல் இந்த வருஷம் தான் முதல் தடவை வருதா தமிழ்நாட்டுக்கு? இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வருஷம் பொங்கல் வந்துகிட்டே தானே இருந்துச்சு 4 வருஷமா. இது அவங்க ஆட்சிக்கு வந்து 5வது வருஷம் பொங்கல் தானே. கொடுங்களேன். இது வரைக்கும் நீங்க போன 4 வருஷத்துக்கு ஏன் கொடுக்கல 3000 ரூபாய்? அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இது தமிழர் பண்டிகைன்னு தெரியலையா? வாங்க போறீங்க தமிழர்கள்னு தெரியலையா? 3000 ரூபாய் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துங்கிறதெல்லாம் தெரியலையா? தேர்தலுக்கு 3 மாசம் இருக்கும்போது தான் மக்களுக்கு 3000 ரூபாய் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதே ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில இருக்குது. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார். நன்றி புவனேஸ்வரி.